ஏடிஎம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசமாவே இதை நான் டிவியில சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் என்னை கேட்டுட்டே இருக்காங்க, ஏடிஎம்ல எப்படி நகை வரும், ஏடிஎம்ல எப்படி நகை வரும், அது எப்படி அந்த மிஷின்குள்ள இருந்து எப்படி நகை வரும், எந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும். எங்க வீட்டுல இருக்கிற குக் அக்கா அவங்க எல்லாம் கேட்டாங்க, பர்வீன் அக்காலாம், சார் அது எப்படி சார் வரும், அது வரும் வெயிட் பண்ணி சார். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு இப்போதான் நான் பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். கல்யாண் ஃபேமிலி இவங்களை அப்பப்போ நான் சந்திச்சிருக்கேன் சார் எல்லாம். அவங்க பேசுகிற விதம் பழகிற விதம் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் ஒரு பிராண்டாக இப்படி அசோசியேட் ஆகுன்றதை நான் அப்போ எதிர்பார்க்கல. இப்போ ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் ஐடியா சொல்லும்போது சரி இதை பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு முதல் காரணம் கல்யாண் ஃபேமிலி, அவங்களுடைய லெகசி தெரியும், அவங்க அணுகுமுறை, அவங்க பழகும் விதம் எனக்கு அவ்வளோ மனசில் நிறைவாக இருந்தது. அவங்களுக்கு முதல்ல நன்றி, என்ன இதுக்கு அசோசியேட் பண்ணதுக்கு தேங்க்யூ. இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அது நாளைக்கு தான் நான் கிளம்பி போயிடுவேன்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்துட்டேன், சந்தோஷம். மீண்டும் ஒன்று உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ ஸோ மச். Okay, sir.